இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே, இடர்தனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளி. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ, சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க பாரும் இறை குலமே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமைய சிறப்பாக இந்த திருப்பலியிலே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து செபியுங்கள். ஏனென்றால் இன்று கடவுள் ஆபிரகாமை அழைத்து உன்னுடைய இனத்தை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன் என்று சொல்லி அருளையும் ஆசிரியம் கொடுக்கக்கூடிய முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களிலும் ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவரை நம்முடைய கடவுளாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து வெளிவேடத்தனத்தை கண்டிப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் அடுத்தவர்களை தீர்ப்பிடுவதையும் அடுத்தவர்களை குற்றம் சாட்டுவதிலும் நாம் அதிகமான ஆர்வத்தை காட்டுகிறோம். ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாரு, உன்னுடைய கண்ணில் மிகப்பெரிய மரக்கட்டை இருக்குது, அதை விட்டுட்டு அடுத்தவன் கண்ணில் இருக்கக்கூடிய துரும்ப நீ கவனித்து பார்த்துட்ருக்க, அதை எடுக்கட்டுமான்னு நீ கேட்குற. நீ எந்த அளவையால் அளக்கிறீரோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்கிற. அதனால் நாம் பல குற்றங்களோடும் பல பாவங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அடுத்தவர்களை தீர்ப்புறதையும் அடுத்தவர்களை பற்றி குறை பேசுவதிலும் புறணி பேசுவதிலும் அதிகமாக ஆர்வம் காட்டி கொண்டிருக்கிறோம். அந்த வெளிவேடத்தனத்தை அகற்றி நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக நம்முடைய குற்றம் குறைகளுக்காக இந்த நேரத்தில் ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டி தூய்மையோடும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த திருப்பள்ளியில் நாம் கலந்து கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12
இறை திருமுத்துக்கள் 1-9 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தாரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்குச் செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். ஆபிரகாம் ஆரோனை விட்டு சென்ற பொழுது அவருக்கு வயது 75. ஆபிராம் தன் மனைவி சாராவையும் தன் சகோதரன் லோத்தையும் உடனழைத்து சென்றார். அவர்கள் ஆரோனில் சேர்ந்திருந்த செல்வத்துடன் வைத்திருந்த ஆட்களுடன் கானான் நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அந்நாட்டை சென்றடைந்தனர். ஆபிரகாம் அந்நாட்டில் நுழைந்து செக்கேமில் இருந்த மோரேயின் கருவாலி மரத்தை அடைந்தார். அப்பொழுது கனானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தோன்றி, உன் வழிமரபினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார். ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பினார். ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்தேலுக்கு மேற்கே ஆயிக்கு கிழக்கே கூடாரம் அமைத்து குடியிருந்தார். அங்கே ஆண்டவருக்கு அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். இவ்வாறு ஆபிரகாம் படிப்படியாக நெகேபு நோக்கி பயணம் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானின்ற ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்பிற்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். நாம் ஆண்டவரையே நம்பியிருக்கிறோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவசனங்கள் 1-5 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, திருப்பலி வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஆராதனை டிவி யூடியூப் சேனலில் திருப்பலியில் பங்கு பெற்று இறை ஆசிரியரை பெற்று கொண்டிருக்கிறீர்கள். இறை வார்த்தையை கேட்டு அதை தங்களுடைய வாழ்விலே கடைபிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நம்புகிறோம். உங்களுடைய முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களை கைபிடித்து வழிநடத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம். சிறப்பாக திருப்பலியில் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக நீங்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்க விரும்பினால் தாராளமாக கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். உங்களுடைய ஒத்துழைப்பினால் தான் நாங்கள் இந்த அளவுக்கு இந்த பணியை சிறப்பாக செய்ய முடிகிறது. எங்களுடைய இந்த ஊடகம் வழியாக பணியாற்றக்கூடிய இறைப்பணிக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஜபங்களும் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து எங்களை ஆதரிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது, குறிப்பாக நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். இன்றைய சமூகத்தில் நமக்கு ரொம்ப இயல்பாக நிலவக்கூடிய ஒரு சமூக நோயின் கூட நம்ம சொல்லலாம். அந்த தவறு நீங்களும் பண்ணியிருக்கிறீங்க, நானும் பண்ணியிருக்கிறேன். பொதுவாகவே நாம் மற்றவர்களை குறை சொல்வதும் மற்றவர்களை தீர்ப்பிடுவதும் நமக்கு ரொம்ப எளிமையாகவே வந்துவிடுகிறது. அடுத்தவங்களை பற்றி நம்ம அதிகமாகவே புரணி போகிறோம்ல நம்முடைய வாழ்க்கையில். இப்போது 2-3 பேர் நம்ம சேர்ந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலான நேரங்களில் நாம் இருப்பவர்களை பற்றி அதிகமாக பேசுவதை விட அங்கே இல்லாதவர்களை பற்றி நாம் அவங்க முதுகுக்கு பின்னாடி பேசி கொண்டிருக்கக்கூடிய மனநிலை ரொம்ப இயல்பாகவே நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. இது ஒரு சமூக நோயின் கூட சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது ஒரு வெளிவேடத்தனம் அப்படின்னு சொல்கிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நீ அடுத்தவனை தீர்ப்பிட்டு கொண்டிருக்கிறாய், ஆனால் அது எந்த காரியத்திற்காக, எந்த தவறிற்காக, எந்த குற்றத்திற்காக நீ அடுத்தவனை தீர்ப்பிடுகிறாயோ அதே குற்றத்தை நீயும் செய்து கொண்டிருக்கிறாய். அதைத்தான் நம்ம விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணுடைய அந்த நிகழ்வுடன் நம்ம பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்தில் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மக்கள் துரத்தி கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார். யோவான் 8:7 நாம் வாசிக்கிறோம், உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ அவர்கள் முதலில் அந்த பெண் மீது கல் எறியட்டும் என்று சொல்லும் பொழுது அனைவருமே அந்த கல்லை போட்டுட்டு விலகி செல்வதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறாரு, நானும் உன்னை திருப்பிடேன், இனிமேலும் இப்படி வாழாதே என்று சொல்லி அங்கே ஒரு மிகப்பெரிய மன்னிப்பை கொடுத்து
கொடுத்து அந்த பெண்ணை அனுப்பி வைப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய செயல்களுக்கு ஏற்ப நம்மை தீர்ப்பிடக்கூடிய அதிகாரம் முழுமையும் கொண்டிருக்கக்கூடிய நம்மை படைத்த கடவுளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணுறாரு, அந்த பெண்ணை நானும் தீர்ப்பிடேன், உன்னை மன்னிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விழுமியத்தை அங்கே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். நான் உன் மீது பேரிரக்கம் கொண்டிருக்கிறேன், என்னுடைய பிள்ளை நீ எத்தனை முறை தவறு செய்தாலும் உன்னை மன்னிக்கக்கூடிய கடவுளாக நான் இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நிகழ்வில் வெளிப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 4:5 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம், நீ குறித்த காலம் வரும் முன் ஆண்டவர் வருவதற்கு முன்பாக நீ யாரையும் தீர்ப்பிடாத. ஏன் அப்படின்னு சொன்னால், இருளில் மறைந்திருப்பதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருபவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் உள்ளங்களின் நோக்கங்களை அறிந்திருக்கிறார். அதனால் தீர்ப்பிடக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த சமூகத்தில் ஒரு நிகழ்வு நடந்து விட்டது அப்படின்னு சொன்னால், அதனுடைய உண்மைத்தன்மையை அறிவதற்கு முன்பாகவே நம்ம ரொம்ப எளிமையாக அந்த நபரை பற்றியோ அந்த நிகழ்வை பற்றியோ 1 2 2 4 நாம் அதிகமாக நடந்தது ஒன்றாக இருக்கும், ஆனால் நாம் பேசுவது ஒன்றாக இருக்கும். அதில் நிறையா நம்முடைய கற்பனைகள் எல்லாம் கதைகள் எல்லாம் கலந்து ஒரு நபருடைய மரியாதையும் ஒரு நபருடைய வாழ்வையும் கெடுப்பதில் இன்னைக்கு நாம் நம்முடைய வாயும் சரி, நாம் பயன்படுத்துகிற இன்றைய இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களும் சரி ரொம்ப அதிகமாகவே இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மறுக்க முடியாத உண்மையாகத்தான் இருக்கிறது. சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி வரும் பொழுது அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்வதற்கு முன்பாகவே அது ஒரு நபரை எந்த அளவிற்கு பாதிக்கும், அவருடைய வாழ்வை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் ரொம்ப இமிடியேட்டாகவே நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை பல 100 பேருக்கு நம்ம பகிர்ந்து விடுகிறோம். அது பல 1000 பேருக்கு பல லட்சம் பேருக்கு அது பகிரப்படுகிறது. அதன் அடிப்படையில் நாம் ஒருத்தரை தீர்ப்பிடுகிறோம், குற்றம் சுமத்துகிறோம். அதற்கு பின்னாடி அவர் குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபித்தா கூட அவர் அந்த சமூகத்தில் சந்திக்கக்கூடிய அவமானங்கள் எந்த அளவிற்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இன்றைக்கி சமூகத்தில் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு செய்தியை நம்ம ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு பரபரப்பாக பேசிட்டு அடுத்து நம்ம அதை மறந்து விட்டு அடுத்த செய்திக்கு நம்ம கடந்து விடுகிறோம். ஆனால் அதில் பாதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்றைக்குமே நம்ம யோசிக்கிறது கிடையாது. இப்படியாக பல பேருடைய வாழ்க்கை அவர்கள் தவறு செய்யாமல் அவர்கள் தண்டிக்கப்படுவதும் அவர்கள் குற்றம் சாட்டப்படுவதும் அவர்கள் அவமானங்களை சந்திப்பதும் ரொம்ப இயல்பாகவே சமூகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மையாக இருக்கிறது. இதில் ஏன் வெளிவேடத்தனம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ரோமியர்கள் எழுதிய திருமுகத்தில் ரொம்ப அருமையாக நாம் வாசிக்கிறோம், ஆகையால் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிப்போரே நீங்கள் யாராயினும் சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை. இங்கே தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம் இன்றைய நற்செய்தியில் படித்த அதே பகுதியை தான் இங்கே வெளிப்படுவதாக நான் பார்க்கிறேன். ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள். தீர்ப்பளிக்கும் நீங்களே அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் வெளிவேடத்தனம். நாம் அடுத்தவர்களை பார்த்து ரொம்ப எளிமையாக நீ இப்போ என்னடா இப்படி இருக்கான், நீலாம் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ நம்ம எந்த தப்புமே செய்யாதது போல் 100% பர்ஃபெக்ட்னா அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் அடுத்தவர்களை ரொம்ப எளிமையாக நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திச்சு பார்க்கணும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2வது பகுதியில் சொல்கிறாரு, உன்னுடைய கண்ணில் மிகப்பெரிய மரக்கட்டை இருக்குது, நீ அதை எடுக்கிறத விட்டுட்டு அடுத்தவன் கண்ணில் துரும்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஜட்ஜ்மெண்ட் நம்ம 2-3 விதமாக பார்க்கலாம். ஒரு தீர்ப்பு அப்படி 2-3 விதமாக பார்க்கலாம். நாம் ஒருத்தரை திருப்பிடுறோம் அப்படின்னு சொன்னால் விவிலியம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நீதியான நேர்மையான விதத்தில் தீர்ப்பு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத விவிலியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நீதிமொழிகளில் ஒரு அரசர் எந்த விதத்தில் தீர்ப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 31:9 நீதிமொழிகள் ஆசிரியர் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு, அவர்கள் சார்பாக பேசி நியாயமான தீர்ப்பை வழங்கு, எளியோர் வறியோர் அவர்கள் சார்பாக நீ தீர்ப்பு வழங்க வேண்டும். எதையுமே விசாரித்து நியாயமான முறையில் நீதியின் அடிப்படையில் தீர்ப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி விவிலியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யோவான் நற்செய்தி 7:24 நம்ம ரொம்ப அருமையாக வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது, வெளி தோற்றத்தின்படி தீர்ப்பளிக்காதீர்கள், நீதியோடு தீர்ப்பளியுங்கள். நாம் ஒருத்தரை தீர்ப்பளிக்கிறோம், நமக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய உரிமையே கிடையாது ஆண்டவரை தவிர்த்து. ஆனால் இன்றைக்கி சமூகத்தில் சில குற்றங்களுக்காக ஒரு பொதுவாக ஒரு அரசாங்கமோ ஒரு குழுவோ ஒரு கூட்டமோ ஒருத்தரை தீர்ப்பளிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தீர்ப்பு நியாயமான முறையில் நீதியின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை இது வெளிப்படுத்துவதாக நம்ம பார்க்கிறோம். விவிலியத்தில் வெளிப்புறத்தை வைத்து எந்த ஒரு நிகழ்வையுமே சரியாக அலசி ஆராய்ந்து பார்க்காமல் நீங்கள் தீர்ப்பளிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி விவிலியம் சொல்கிறது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்படிப்பட்ட தீர்ப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், வெளிவேடத்தனமான தீர்ப்பு இருக்கக்கூடாது.
இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விவிலியம் சொல்கிறது. அதுதான் இன்றைய மையக்கருவாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவர்களை பார்த்து தீர்ப்பிடாமல், குற்றம் சொல்லாமல். ஏனென்றால் எந்த அளவையால் நீ அளக்கிறீரோ அதே அளவையால் தான் நீ அளக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி விவிலியம் இரண்டாவது விதமாக எப்படிப்பட்ட தீர்ப்பு இருக்கணும்னா நீதியான நேர்மையான தீர்ப்பு இருக்கணும். எப்படிப்பட்ட தீர்ப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் வெளிவிடத்தனமான தீர்ப்பு இருக்கக்கூடாது. மூன்றாவதாக இந்த தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது விவிலியம் சொல்கிறது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப முக்கியம். அடுத்தவனை குற்றவாளி என்று சொல்லி நீ தீர்ப்பிடுவதற்கு முன்பாக உன்னுடைய உள்ளத்தில் நீ எப்படி இருக்கிறாய், உன்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்று சொல்லி நீ உன்னை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி விவிலியம் அழைப்பு விடுப்பதாக நான் பார்க்கிறேன். ஒரு கணவன் மனைவி எப்பொழுதுமே மாலை நேரத்தில் தங்களுடைய வீட்டிலிருந்து டீ காஃபி குடிக்கும் பொழுது அங்கே கண்ணாடியாலான ஒரு ஜன்னல் இருக்கிறது. அது வழியாக பக்கத்து வீடு தெரியும். இப்போ பேசிக்கிட்டே பக்கத்து வீட்டை அப்படி பார்ப்பாங்களாம். சில சமயங்களில் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி வந்து துணியை துவைச்சு அங்கே காயப்படுவாங்க. அப்போ இந்த மனைவி கணவன்ட்ட இங்கே பாருங்கள், அந்த பொண்ணு துணியை சரியாகவே துவைக்க மாட்டேது, ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் அதே போல் ஈவினிங்கில் அவங்க டீ குடிக்க உட்காரும் பொழுது அன்றைக்கி அதே போல் அந்த பெண்மணி வந்து துணியை துவைச்சி போடுறாங்க. ரொம்ப சுத்தமாக இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், ஒரு வேளை நான் பேசுனது கேட்டுருச்சு போல், சுத்தமாக துவைச்சிருக்கு இன்றைக்கி அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது கணவர் சொல்கிறாரு, எப்பொழுதுமே அந்த பொண்ணு சுத்தமாக தான் துவைச்சிட்டு இருக்குமா, நம்ம ஜன்னல் தான் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, இன்றைக்கி நம்முடைய ஜன்னலை தொடச்சேன், அதனால தான் வந்து அது சுத்தமாக தெரிகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இந்த உதாரணத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான். அடுத்தவர்களை குற்றவாளிகள் என்று சொல்வதற்கு முன்பாக நாம் நம்முடைய செயல்பாடை, நம்முடைய வாழ்வை சுவைத்து பார்க்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது நாம் நமக்கே கொடுத்துக்கிற ஒரு தீர்ப்பு. இப்போ முதல்ல தீர்ப்பு அப்படிங்கிறது நீதியின் அடிப்படையில் இருக்கணும். இரண்டாவது வெளிவிடத்தனமான தீர்ப்பு இருக்கக்கூடாது. மூன்றாவது தீர்ப்பு என்பது அதாவது எனக்கு நானே கொடுத்து கொள்கிற தீர்ப்பு, அது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். அதாவது நான் சோதிச்சு பார்க்கணும் என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அடுத்தவனை குற்றவாளி என்று சொல்வதற்கு முன்பாக இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோமா, இல்லை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கிட்டு அடுத்தவர்களை ரொம்ப எளிமையாக குற்றம் சொல்லிக்கொண்டு புரணி பேசிக்கொண்டு அவன் பாவி, அவன் குற்றவாளி என்று சொல்லி நாம் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கடவுள் அந்த அளவையால் தான் நமக்கும் அளப்பார் என்கிற அந்த சிந்தனையோடு தொடர்ந்து நாம் இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. உன் பாதையிலே பயணமாகுவேன், உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்வுக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது:
தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டு நினைவை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் உள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தித்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாட்களும் திருடலும் திறத்தமையை திருவுக்கும் தன்னைக்கும் உள்ளாக்காமல் முது பரிவிறக்கத்தல் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமனதாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கு பெற்ற ஒவ்வொருவருமே பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஒரு நாளும் உன்னை மறவேன் தாயே, ஒரு நாளும் உன்னை மறவேன். ஒரு நாளும் உன்னை மறவேன் தாயே, ஒரு நாளும் உன்னை மறவேன். நினைப்பவைகள் நடந்தாலும் நிலை குலைந்தே மடிந்தாலும், நினைப்பவைகள் நடந்தாலும் நிலை குலைந்தே மடிந்தாலும், என்னை பிறர்தான் நிகழ்ந்தாலும், என்னை பிறர்தான் நிகழ்ந்தாலும், இனிதாக புகழ்ந்தாலும் ஒரு நாளும் உன்னை மறவேன் தாயே, ஒரு நாளும் உன்னை மறவேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே
ஆமென்.